அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், இரக்கமும் கிருபை நிறைந்தவர். தேவனை பாடுவதும் துதிப்பதும் எவ்வளவு சந்தோஷம் இல்லை? அவர் அழகானவரா, அருமையானவரா. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்திலும் நமக்கு அழகானவரும் அருமையானவருமாய் இருந்து நன்மை செய்தார். அந்த தேவாதி தேவனை உயர்த்தி நாம் பாடப்போகிறோம். அழகானவர், அருமையானவரை பாடுவோமா? வாங்க பாடிடுவோம். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. சேனைகளின் கர்த்தனும் மகிமையின் ராஜா, என்றும் என்னோடு இருக்கும் இம்மானுவேலே. சேனைகளின் கர்த்தனும் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலே. இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர். என்னுடையவர் என் ஆத்மநேசரே, என்னுடையவர் என் ஆத்மநேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். என் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா. என்னுடையவர் என் நேச கர்த்தரே, என்னுடையவர் என் நேச கர்த்தரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். என் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. கல்வாரி மீட்டிலே கொல்கோதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். கல்வாரி மீட்டிலே கொல்கோதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். பாவத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. என்னுடைய
என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர்தான் இயேசு. அவர்தான் மகிமையானவர், அவர்தான் மென்மையானவர், அவர்தான் இனிமையானவர், அவர்தான் சாந்தமானவர். தொடர்ந்து அந்த தேவாதி தேவனை உயர்த்தி பாடப்போகிறேன். சங்கீதம் 30:3 நாம் வாசிக்கிறோம், கர்த்தாவே நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர். எவ்வளவு அருமையான வார்த்தையை சங்கீதக்காரன் இங்கு ஆண்டவரை பார்த்து பேசுகிறதை நாம் வாசிக்கிறோம். கர்த்தாவே என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து நீர் என்னை ஏற பண்ணினீர், நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடு காப்பாற்றினீர் என்று சொல்லி ஆண்டவரை அவன் மகிமைப்படுத்துகிறான். யோசேப்பினுடைய வாழ்க்கை பாருங்கள், சொந்த சகோதரர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டு அவனை ஒரு குழியிலே போட்டு விட்டார்கள். இனி நீ உயிரோடு இருந்தால் தானே உன்னுடைய சொப்பனம் நிறைவேறும், உன்னோடு கர்த்தர் இருந்து இந்த காரியங்களை செய்கிறார் என்று சொல்லி நீ உன்னை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிறாய். நீ இந்த குழியில் அழிந்து போனால் எப்படி உன்னுடைய சொப்பனம் நிறைவேறும், தரிசனம் நிறைவேறும் என்று பார்த்து விடுவோம் என்று சொல்லி குழியிலே அவனை போட்டு விட்டார்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தர் யோசேப்பின் மேல் கண் வைத்து இரக்கம் வைத்து அவன் குழியிலேயே இறந்து போய்விடாதபடி அவனை உயிரோடு காப்பாற்றினார். அந்த பாதாளத்திலிருந்து அவனை ஏறி வர பண்ணி அவனை உயிரோடு காப்பாற்றினார். அவன் உயிரோடு வாழும்படி ஆண்டவர் அனுகூலம் பண்ணினார். இந்த தாவீதுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அனுபவம் அல்ல, ஆனால் ஏதோ ஒரு பாவ சுபாவம், ஏதோ ஒரு பாவ நிலைமை அவனுடைய ஆத்துமாவை குழியில் இறங்க பண்ணிற்று. ஆண்டவரோடு கூட அவனால் வாழ முடியவில்லை, துதிக்க முடியவில்லை, ஜெபிக்க முடியவில்லை, கர்த்தரை சமூகத்தை உணர முடியாமல், பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாமல் அவன் மரித்து போன நிலைமையில் இருக்கிறது போல அவன் உணர்ந்திருக்க வேண்டும். அவன் அதனால்தான் என்னுடைய பாவ வல்லமைகளிலிருந்து என்னை பாதாளத்தில் இறங்க பண்ணுகிற இந்த சூழ்நிலையில் இருந்து என்னை நீர் ஏற பண்ணினேன், நான் உம்முடைய சமூகத்தை அனுபவிக்காமல் குழியில் இறங்கி விடாதபடி அந்த பாதாளத்திலிருந்து என்னை ஏற பண்ணி நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடி என்னை நீர் உயிரோடு காப்பாற்றினீர் என்று அவன் எழுதுகிறான். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆத்துமா இப்படி குழியில் இறங்குகிறது போல ஏதோ ஒரு பாவ சுபாவத்திற்கு இடம் கொடுத்து அல்லது ஆண்டவரை தேட வேண்டிய விதத்தில் நாம் தேடாமல், வேத வசனங்களை வாசிக்காமல், ஆண்டவரை நம்பாமல், அவரை பின்பற்றுகிறதில் உறுதி இல்லாமல், வைராக்கியம், பக்தி வைராக்கியம் காண்பிக்காமல் நாம் ஏனோ தானோவென்று ஒரு நடைபிணத்தை போல குழியில் இறங்குகிறவர்கள் போல நாம் காணப்படுகிற சூழ்நிலையில் ஆண்டவரை பார்த்து நாம் ஜெபம் பண்ணுகிற போது ஆண்டவர் நமக்கும் இந்த தாவீதுக்கு சங்கீதக்காரனுக்கு உதவினது போல நமக்கும் அவர் உதவி செய்வார். பாதாளங்களிலிருந்து அவர் நம்மை ஏற பண்ணி குழியில் இறங்குகிறவர்களுக்கு நாம் ஒப்பாகாதபடி நம்முடைய ஆத்துமாவையும் அவர் உயிரோடு காப்பாற்றுவார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு நம்முடைய ஆத்துமாவின் நிலை என்ன? அல்லது சரீர பிரகாரமாக யோசேப்பை போல நாம் இந்த விதமான உபத்திரவங்களின் பாதையில் குழியில் இறங்குகிறவர்கள் போல காணப்படுகிறோமா? எதுவாயிருந்தாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை அந்த பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி குழியில் இறங்குகிறவர்களுக்கு நாம் ஒப்பாகாதபடி நம்மை அவர் உயிரோடே காப்பாற்றுவார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா?
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் மேல் நீர் இரக்கம் வைத்து கிருபை வைத்து ஆண்டவரே, பாதாளத்திலிருந்து நீர் எங்களை ஏற பண்ணுகிறவராக நீர் இருக்கிறீர். குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடி, மரித்து மௌனத்தில் வாசம் பண்ணுகிறவர்களைப் போல நாங்கள் காணப்படாதபடி எங்கள் ஆத்துமாவையும் ஆவியையும் எங்கள் சரீரத்தையும் நீர் ஏற பண்ணி உயிரோடு காப்பாற்றுகிறதற்கு, இன்றைக்கும் நீர் உயிர் உள்ளவராக இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் என்னோடு இணைந்து என்னுடைய ஆத்துமாவும் பாதாளத்துக்கு அடியில் போய்விட்டது போல நான் உணர்கிறேன், தேவ பிரசன்னத்தை உணர முடியவில்லை, ஜெபிக்க முடியவில்லை, துதிக்க முடியவில்லை, ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து பின்பற்ற முடியவில்லை, நானும் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாயிருக்கிறேன், கர்த்தாவே என்னை கைதூக்கும் என்று சொல்லி யாரெல்லாம் இப்பொழுது ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் மனது உருகி பாதாளங்களில் இருந்தவர்களை ஏற பண்ணி குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடி அவர்கள் ஆத்துமாவை ஆவியை சரீரத்தை நீர் குழியிலிருந்து ஏற பண்ணும்படி உயிரோடு காப்பாற்றும்படி உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் அவர்கள் சந்தித்து வருகிற பிரச்சனைகள், போராட்டத்தின் நடுவில் மடிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற எந்த காரியத்திலும் அவர்களை கைதூக்கி உயிரோடு காப்பாற்றும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஆமென்.